பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise the Lord, brothers and sisters. ஜெபத்தோட தொடங்குறேன். அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னிடத்தில் நல்லது எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீக்கு தந்த கொடை ஆண்டவரே. உம்முடைய கொடைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சகோதரிகளும் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை பற்றிய அறிகின்ற அறிவை ஆண்டவரே, அந்த ஒப்பற்ற செல்வத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, மேலும் நாங்கள் வளரவும் ஆண்டவரே, ஏதாவது தவறுகள் ஆண்டவரே இந்த நேரத்துல நான் பேசும் பொழுது ஏதாவது குற்றம் புரியோ ஆண்டவரே அப்பா, ஏதாவது என்னை அறியாமல் வந்திருந்தால் என்னை மறைத்தப்பா நீங்க வெளிப்படுகிறார் ஆண்டவரே அப்பா. எனக்கு வலுவூட்டல் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றலை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த செய்தியை தொடங்குகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இப்போ வந்து பேச போறது வந்து இறைச்செய்தி எழுதுவதால் கிடைக்கும் நன்மைகள். அந்த இறைச்செய்தி எழுதும் போது என்னென்ன நன்மைகள் எனக்கு கிடைச்சது அப்படின்றதான் நான் இந்த நேரம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் கடவுள் கிருபையால. நான் வந்து இந்த பிரதர் வந்து ஓய்வு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம், கடவுள் தரும் ஓய்வு அந்த கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். ஓய்வு அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த ஓய்வு கிடைக்கிறது, அதாவது அமைதி சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், கனிவு இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்றத பிரதர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என் மனசுக்கு எங்க எல்லாத்துலயுமே நான் தோல்வியா இருக்கிறேன். அப்ப எங்க எனக்கு பிரச்சனை அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆவியானவற்றை கேட்கும் போது எனக்கு இந்த இறை செய்தி எழுதணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் வந்தது. அதுக்காக கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். அப்போ நான் அந்த இதை எழுத ஆரம்பிக்கும் போது அந்த மனிதர் தரும் ஓய்வு, இந்த கடவுள் தரும் ஓய்வு, மனிதர்கிட்ட வருகிற எந்த ஓய்வும் நமக்கு ஒரு சரியான ஒரு காரியங்களை செய்ய முடியாது. கடவுள் தருகின்ற ஒரு ஓய்வுல தான் நமக்கு எல்லாமே இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எழுத ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே, அதாவது விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த விசுவாசம் அப்படின்றது லைன் கரெக்டா இருக்கும். கடவுளை நம்பணும், அப்போ அதுதான் விசுவாசம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எதிர்நோக்கு, அதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கணும், அதான் எதிர்நோக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. அன்பு, இந்த விசுவாசம் வந்து அன்புல போய் முடியும். ஏன்னா ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அன்புல நமக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றது வந்து பிரதர் சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைவார்த்தை எனக்கு கேட்கும் போதெல்லாம் சும்மா கேட்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு இவ்வளவு லைன் தான் தெரியும். இதை சுத்தி என்னென்ன பண்ணணும் அந்த விசுவாசத்துக்காக, இப்ப நோய் வந்தா உடனே இயேசுவின் காயங்களால் குணமானதற்கு நன்றி அப்படின்னு சொல்லணும், அந்த இறை வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு தெரியும், எதுக்கு அதை சொல்லணும், எதுக்கா எப்படி, ஏன் அதை சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சாலும் எனக்கு வந்து உணர்வுபூர்வமா நான் ஒன்றும் உணரல. அப்ப எனக்கு வந்து அது எழுததான் ரொம்ப ஆழமா எனக்கு தெரிஞ்சது. விசுவாசம் அப்படின்றத வந்து நம்ம ஜெபிக்கிறத விட, கேட்கறத விட அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த நேரத்துல தான் ஏற்கனவே தெரியும். ஆனாலுமே வந்து அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது எனக்கு அந்த நேரத்துல தான் புரிஞ்சது. அப்போ வந்து என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமே விசுவாசம் தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை அப்படின்றது பிரதர் சொன்னாங்க. அப்ப என்னன்னா, உனக்கு எதிரான ஆயுதங்கள் உருவாக்கப்படுமா படாதா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்படுமா படாதா? உருவாக்கப்படும். உருவாக்கப்படும். ஆனா கடவுள் சொன்னது வாய்க்காமல் போகும். அப்ப உருவாக்கப்படும்ன்றது வந்து எனக்கு அந்த விஷயத்துல கிளியர் ஆச்சு. நமக்கு ஆயுதங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உருவாக்கப்படும் தான் அப்படின்றது வந்து எனக்கு அந்த டாபிக்ல இதாச்சு. அப்ப வந்து அந்த இதை சொல்லும்போது நான் சரி, அப்போ நம்ம வந்து நமக்கு வறுமையை நம்ம இது பண்ணலாம், அப்படி நம்மளோட வறுமையை எடுத்து நம்ம மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த இறை வார்த்தையை சொல்லுவேன். இறை வார்த்தையை சொன்னாலும் எனக்கு என்னமோ அது வந்து நான் சொல்றேன் ஆனா நடக்கல, இப்படிதான் இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே
இப்ப நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த எழுதிட்டே சில விஷயங்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன். சில விஷயங்களை உட்கார்ந்து சில சில சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ ஆடியோல நமக்கு யூடியூப்ல அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆவியானவர் கரெக்டா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு இதை அனுப்புவாங்க. அதை நான் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த இதை எழுதி நான் வைக்கும்போது எனக்கு அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சது. எரேமியா 15:16. அதுல வந்து, நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன, ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. எரேமியா 15:16. அப்ப இந்த வார்த்தையே எனக்கு கிடைக்கும் போது, கடவுள் கிருபையில எனக்கு கிடைக்கும் போது நான் நினைச்சேன், இந்த வார்த்தை வந்து உம் இப்போ ஒரு சமையலை சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த அதை எடுத்து நமக்கு சாப்பிடுவோம்ல, அப்ப எடுத்து அந்த எப்படி உட்கொள்கிறோமோ அது மாதிரி வந்து இந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம எழுதி வச்சிருந்தா அதை எடுத்து உட்கொள்ள முடியும் அப்படின்றது எனக்கு அந்த நேரத்துல தெரிஞ்சது. அப்ப வந்து எனக்கு நான் கரெக்டா இதை எழுதிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை. 3 பேர் இருக்காங்கல்ல, மாத்தி மாத்தி ஒரு வாக்குவாதம். இதுக்கு முன்ன ஏதாவது ஒருத்திய சொல்லுவேன், ஏய் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு. ஒருத்தி நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, எனக்கு பண்ண மாட்டேன்னுவா. அடுத்து இன்னொருத்திய சொல்லும்போது அவ சொல்லுவா, இல்ல உனக்கு அவளை தான் பிடிக்கும், நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது வழக்கமா இப்போ நம்ம மாறணும், நான் மாறணும், நான் மாறணும், இனி எதுல மாறணும், ஒரு வேளை அமைதியா இருந்து சொல்லி பார்ப்பேன். அமைதியா இருந்து சொன்னா ஒரு 5 நிமிஷம் சரின்னு உட்காந்துக்கிட்டு திருப்பி அடி மாத்தி மாத்தி சண்டை வரும். மாத்தி மாத்தி ஏதாவது பேசுவாங்க. அப்போ இங்க என்ன மாறணும் எனக்கு தெரியல. அப்போ சரி நான் எழுதி வச்சத அந்த விசுவாச போராட்டம், அவநம்பிக்கை, விசுவாசமும் அவநம்பிக்கையும் இதெல்லாம் எனக்கு எடுத்து நான் எழுதி அதை எடுத்து பார்க்கும்போது அந்த நேரத்துல எனக்கு வந்து சரி தேடினேன், இந்த நோட்ல தானே இருக்குது எடுத்து தேடினேன் சமாதானத்துக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த நோட்டை எடுத்துட்டு நான் உட்கார்ந்து ஏன்னா அந்த டைம்ல அது உட்கார முடியாது, அது நோட்டை எடுக்க முடியாது, அதெல்லாம் இருக்கும். ஆனாலுமே கடவுள் கிருபையில சரி ஒரு நேரம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த நேரம் எடுத்துட்டு. ஏன்னா வீட்டுல பொதுவா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை சரிதானே, சும்மா 3 பிள்ளைங்க இருந்தா மாத்தி மாத்தி அடி வச்சுருவாங்க அப்படின்றது வந்து உலக இயல்புதான் அப்படின்றதான் இருந்தாலும் நம்ம விசுவாச போராட்டத்துல வீட்டுல இருக்க இந்த பிரச்சனையே சமாளிக்க முடியல. அப்ப ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன சண்டை பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டுல சண்டை, இதையே சமாளிக்க முடியல அப்படின்னா எப்படி போய் நான் இன்னொருத்தங்கிட்ட சமாதானத்தை பத்தி, இன்னொருத்தங்கிட்ட சண்டை இல்லாததை பத்தி அப்படி எப்படி பேச முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த நேரம் வந்தது. அதனால நான் எடுத்து வச்சு அதை பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், அந்த சமாதானத்துக்காக நான் போய் உட்கார்ந்தேன். உட்காரும் போது எனக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து, உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப வார்த்தையை சொல்றேன், என் எண்ணப்புறங்கள் எல்லாம் அமைதி நிலவு செய்கின்ற ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு. நான் சொல்ல 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 சண்டை இன்னும் மூடுது. மூண்டுட்டு நீங்க கேட்க மாட்டீங்களா, நீங்க என்னடா இது அமைதியா இருக்குவான்னு பார்த்தா இன்னும் சண்டை ஓவரா இருக்குது அப்படின்ட்டு அப்பவும் வார்த்தை விடல, என் நிலப்புறங்கள் எல்லாம் அமைதி நிலவு செய்கின்ற ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சத்தமா சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ அஹ் ஏதாவது ஒண்ணு, இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க மாத்தி மாத்தி சண்டை வந்துட்டு இருக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க, எந்த நேரம் என்ன எழுதுறாங்கன்னு தெரியல, என்னம்மா எழுதுறீங்க என்னம்மா எழுதுறீங்கன்னு வந்து வந்து கேட்டுட்டு போவாங்க, நாங்க நிறைய செய்தி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களுக்கு அதுவும் உள்ள போகுது மனசுக்குள்ள. அப்புறம் வந்துட்டு பிறகு நான் என்ன பண்ணேன், சரி ஆவியானவரே சொல்லிட்டே இருக்கேன் இன்னும் ஓவரா இருக்குது, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது தீய சக்திகளை பார்த்து பேசணும் அப்படின்றது எனக்கு வந்தது. அப்ப அந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால குழந்தைகளுக்குள்ள அந்த பிரச்சனையை கொண்டு வர சாத்தானை கடிந்து கடலுக்குள்ள தழுகிறேன், விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. எங்க வீட்டில் மீது உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, இது சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்த வீடு அப்படின்றத வந்து மறுபடியும் நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அடுத்து எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, நான் வந்து என்னோட வாழ்க்கையில முன்னாடி நான் வந்து நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பாவத்துல விழுந்தாலும் அந்த நேரத்துல எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சாலுமே எனக்கு அந்த நேரம் ஆவியானவர், இது இந்த இடம் எனக்கு தப்பா சரியான்னு தெரியாது,
ஆனா வந்து நான் அந்த இடத்துல ஓகே, அடுத்து எனக்கு உணர்த்தினதுனால நான் என்ன பண்ணேன், சரி அப்ப நம்ம இதை உட்காந்து அப்படி யோசிக்கும் போது யார் யாரு கஷ்டம் கொடுத்தேனோ, சும்மா விளையாட்டுத்தனமா சிரிச்ச வாக்குல சாதாரணமா அதாவது நாம வந்து தப்பா பேசக்கூடாது அப்படின்னு தீச்சொல் வந்து நம்ம இறைவார்த்தைக்கு முரணா பேசின எல்லாமே தீச்சொல் தான் அப்படின்னும் போது இப்படி எத்தனை தீச்சொற்களை நான் பேசி சும்மா சாதாரணமா பேசுவேன், நான் சண்டை வந்துடும். அந்த மாதிரி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருப்போம், சும்மா சண்டை வந்துடும். இப்படி இருக்கும் எனக்கு. அப்போ நான் அந்தந்த இடங்கள்ல யார் யாருக்கு நான் அப்படி இது பண்ணேன்னு எனக்கு அந்த நேரம் கோல்ஸ்கிட்ட உணர்த்தினாங்க. உடனே அவங்கவுங்களுக்காக நான் பொது வாக்கு கொடுத்தேன். நான் யார் யாருக்கோ யார் யாரோட நிம்மதியை சமாதானத்தை கெடுத்தனோ அதுக்காக இந்த நேரத்துல மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்குள்ள நீங்க வாங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, பிள்ளைங்க இன்னும் ஜாஸ்தியா இது இதாயிட்டு இருக்குது. ஆனா எனக்கு இந்த இடத்த நான் வெல்லணும் எப்படியாது அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள இப்படியும் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்ச பிறகு மெதுவா கொஞ்சம் சத்தம் குறைஞ்சது. மறுபடியும் ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தா. நான் சொன்னேன், சரி நீ இதை உலகம் தர முடியாத சமாதானத்தை ஜீசஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீ சொல்லு அப்படின்னு. சின்னவ சொன்னா, பெரியவங்க ரெண்டு பேரும் கோபத்துல கொஞ்சம் திரும்பி போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சின்ன ரெண்டாவது உள்ள வந்தா. வந்துட்டு என்ன அமைதியா இருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன், இல்ல நீ சொல்ல உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லு, நன்றி சொல்லு அப்படின்னு. ஒன்னு அவளும் கடவுள் கிருபையில சரின்ட்டு போயிட்டா. அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பெரியவ வந்தா. அவகிட்டையும் சொன்னேன், இதான் உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு. அவளும் வந்து சொல்ல ஆரம்பிச்சா. இப்போ என்ன ஆச்சுன்னா 4 பேருக்கு உட்காந்து அதை சத்தமா சொல்ல ஆரம்பிச்சோம். இதை உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி, எல்லாம் அமைதி நிலவ செய்கின்ற ஆண்டவருக்கு நன்றி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். கடவுள் கிருபையில அப்படியே வந்து ஆஹ் அப்படியே என்ன ஒரு சூழ்நிலை அப்படியே மாத்தி இருந்ததோ அது அப்படியே மாறி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா அந்த சமாதானம் கடவுள் கிருபையில அன்னைக்கு மட்டும் இல்ல, நாங்க அப்ளை பண்ணி குறைஞ்சது ஒரு 3 வாரம் இருக்கும். இந்த 3 வாரம் வரைக்கும் அந்த அமைதி நீடிச்சுட்டு தான் இருக்கு. கடவுள் கிருபையில இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். அஹ் அப்போ வந்து அப்போ இப்படி ஒரு ஒரு பயிற்சியை வந்து இந்த நேரம் கடவுள் எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்றேன். இப்படியே இருக்கும்போது அப்ப எனக்கு அடுத்த இதுல சமாதானம் வந்ததுமே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது. அது எனக்கு உவகை அளித்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு என்னை அறியாம ஒரு சமாதானம், என்னை அறியாம ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள வந்தது. ரெண்டாவது இப்போ இப்போ என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகல. இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு சரியான கோபம் அவங்க மேல, உள்ளத்துல அப்படி ஒரு கோபம். ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து ஆம்பளைங்க தான் அந்த வீட்டு சூழ்நிலை பத்தி நம்ம சமைக்கிற அந்த காரியங்களை பத்தி கவலைப்படணும். ஆனா அவங்க வந்து அதை பத்தியும் கண்டுக்கல. அப்படி கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. எனக்கு அது உள்ள அப்படி கோபமாவே இருந்துச்சு, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே இதை வந்து அடுத்த நாள் நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணேன். ஆண்டவர் என்ன அறியாம கோபம் வருதுன்னா இதை குறித்து பிரதர் கிட்ட நான் மெசேஜும் போட்டேன். வெளியே எங்கெங்கேயோ போய் மன்னிக்க முடியுது, பட் என்னோட ஹஸ்பண்டை என்னால சும்மா ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே என்னால தாங்க முடியல, கோபம் வருது, ஏதாவது பேசிடுறேன் அப்படின்னு. அவங்க எதுவும் பதில் பேசல. அப்ப எனக்கு தெரிஞ்சது, ஓகே எனக்கு ஆவியானவர் ஏதோ சொல்லி தர விரும்புறாங்க, நான் ஏதோ பிராக்டிஸ் பண்ணணும் போல, அதனாலதான் அந்த நேரம் எனக்கு பதில் வரல அப்படின்ட்டு அதை ஒரு பிளெஸ்ஸிங்கா எடுத்துக்கிட்டு இதே இதே முறைய என் ஹஸ்பண்டுக்கு அப்ளை பண்ணேன். நான் வந்து இப்படி எனக்கு சமாதானம் இல்லாம இருக்குது, கடவுள் கிருபையில எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த தாட்டே எனக்கு இருக்கக்கூடாது. பிரதர் அப்படிதானே சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காம அந்த எப்படி வென்று விடணும் அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னது. அப்ப நான் நினைச்சேன், ஒரு 3 வருஷமாவே இதே சிந்தனையில தான் நான் இருக்கிறேன். ஹஸ்பண்ட் தானே பண்ணணும், அவங்க தானே இதெல்லாம் பண்ணணும், நம்ம இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து அடிக்கடி சொல்லுவேன் விட்டு விட்டு,
நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன். இதனால் நான் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. ரோமர் 6:22. அப்ப என் கணவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நிறைய சாட்சிகளை கேட்கிறோம். அதனால நானும் அந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்ல ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு உள்ள கோபம் இருந்ததுனால என் சிந்தனை நல்லா இல்லைல்ல. போன தடவை அந்த போன வாரம் சிஸ்டரும் சொன்னாங்கல்ல, அப்ப என் சிந்தனை சரியில்லை. அப்ப என் சிந்தனையை மாத்தினா என்னால அந்த நடவடிக்கையை மாற்ற முடியும் அப்படின்னு கடவுள் கிருபையில எனக்கு ஆவியானவர் ஊத்துனாங்க. அப்ப என்னோட சிந்தனையை நான் மாற்றினேன். ஏன் 3 வருஷமா வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். இயேசுவே உங்க நாமத்தினால அவங்க வேலைக்கு போனதுக்காக நன்றி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ல ஆரம்பிச்சேன். கடவுள் கிருபையில அப்படியே எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அதே மாதிரி அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்ன எங்க அக்கா வீட்டுக்காரர் வேலைக்கு போகாம இருப்பாரு. அப்ப நான் அவங்கள சொல்லியிருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனாலுமே சாரி, இது கடவுள் மகிமைக்காக தான் சொல்றேன். ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா ஆஹ் அத நான் ஏன் இப்படி வேலைக்கு போகாம இருக்கிறாரு அப்படின்னு நான் அவள்கிட்ட சொல்லாட்டியும் என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேற ஆள்கிட்ட பேசியிருக்கேன். அப்ப அது எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது. அப்ப கடவுளுக்கு நான் நன்றி தான் சொன்னேன். நன்றி கடவுளே, இப்படி எனக்கு நீங்க உணர்த்தினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அந்த இடத்துல எங்க அக்கா வீட்டுக்காரரை வச்சு ஒரு மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா இப்ப அவர் வேலைக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டேன். அப்ப அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நானாவே அவங்க அன்னைக்கு இல்லை, நான் அப்ளை பண்ணும்போது நானாவே எனக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் நான் இல்ல, என் கணவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு கடுமையாகிவிட்டதற்காக நன்றி. இதனால் அவர் காணது தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ இந்த பிரதர் சொன்ன மாதிரி இந்த ஜீசஸோட அந்த அமைதி, பொறுமை, வரப்போற மீட்புக்காக, உலக மக்களோட மீட்புக்காக அவர் எவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் அடிக்கிறவங்களுக்கு முதுவை கொடுத்தாரு, புடுங்குறவங்களுக்கு தாடியை கொடுத்தாரு, அவமானத்தை ஆடையை உறிஞ்சு அந்த அவமானப்படுத்தின நேரம் அதையும் ஏற்றுக்கொண்டாரு. அப்புறம் இந்த இதெல்லாம் எதுக்காக மெய்யாக உன் துணிகளை நான் தாங்கிக் கொண்டேன், துன்பங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டேன்னு அப்ப எனக்காக அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அப்போ குற்றம் செய்த எனக்கு இந்த எண்ணம் வரல. எந்த பாவமே அறியாதவர் எனக்காக இப்படி அடிக்கப்பட்டாரு, எனக்காக நொறுக்கப்பட்டாரு, வேதனைற்று நலிந்தார். பார்ப்பவர்கள் அந்த முகமே அப்படி ஒரு அசிங்கமா இருந்தது அப்படின்ற மாதிரி வார்த்தை இருக்கும்போது அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ நான் யார் யாரும் சொல்லி தெரிஞ்சேன் அப்படின்றது. அப்ப அவரை அவருக்காக அவற்றை ஒரு மன்னிப்பு கேட்டேன். கடவுள் கிருபையில இப்போ ஒரு ஒரு சமாதானம் நிலவுது. அப்படி ஒரு சண்டை, ஒரு வார்த்தை பேசின கோபம், இதெல்லாம் போய் கடவுள் கிருபையில இன்னைக்கு ஒரு சமாதானம் நிலவுது எங்களுக்குள்ள. அந்த மகிழ்ச்சி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன் இந்த இடத்துலயும். ஆஹ் சாட்சி மாதிரி இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி அதனால எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சியை உங்களோட என்னோட சகோதர சகோதரிகளா நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட அப்படி பகிர்ந்து கொள்ளணும் அந்த சந்தோஷத்தை அப்படின்றது ஒரு இது வந்தது. இன்னொன்னு என்னன்னா, நான் எழுதும்போது ஆஹ் எனக்கு ஃபர்ஸ்ட் கை வலிக்கும், கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும். அப்ப கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது. ஒரு அரை பேஜ் எழுதவே கஷ்டமா தான் இருக்கும். அந்த அரை பேஜ் ஒரு பேஜ் ஆச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, எழுத எழுத எனக்கு சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நிரப்புது. அப்போ இன்னொன்னு இவ சும்மா இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை, சாரி, நீங்க நினைக்க மாட்டீங்க, ஒருவேளை என்னோட நினைப்புக்கு சொல்றேன். சும்மா இருக்கா அப்ப எழுத முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே நான் நான் இந்த என்ன சொல்றது, அந்த நைட்டி எல்லாம் எடுத்துட்டு போவேன். சும்மா நான் இறைவார்த்தை பத்தி பேசும் பொழுது சும்மா அதை இறைவார்த்தை பேசுறது அவங்க கிட்ட இது பண்ண மாட்டேன். கடவுள் திருப்பையில அது எனக்கு ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த நைட்டி அந்த இடத்துல நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுறது அதுக்காக தான் இருக்கும் மெயின். அப்போ நான் அப்போ சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நைட்டை சேல் பண்ணுவேன். அந்த வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்கார்ந்து எழுத எழுத இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, ஒரே நாள் கடவுள் திருப்பையில எனக்கு 12 பக்கம்னாலும் எழுத முடியும். ஏன்னா ஒரு மெசேஜ் கிட்டத்தட்ட 12 பக்கம் வரும். ஒருவேளை கொஞ்சம் சிம்பிளா இருந்தா
ஒரு 9 பக்கம் வரும், இல்லைன்னா 12 பக்கம் வரும். என்னால கடவுள் கிருபையில எழுத முடியுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கழுத்து வலி தெரியல, கை வலி தெரியல. ரெண்டாவது ஒரு மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு சிந்தனைக்கு ஒரு சமாதானம். ஆசையா இருக்கு எழுத எழுத. இன்னும் எழுதணும், இன்னும் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு உள்ளத்துக்குள்ள தோன்றுது. ஏன்னா இதை தேவையான நேரம் எடுத்து இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குது. என்ன கேட்டா நீங்களும் இதை எழுதி பார்த்தீங்கன்னா, எனக்கு இரண்டாவது எனக்கு பிடிச்சது அந்த அதாவது பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு கேட்டுட்டு, பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ விசுவாசம் இருந்தா பரிசுத்தமா வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது சிலர் சொன்னாங்க, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். நான் எதுக்காக ஜெயித்தேன் அப்படின்னா, உங்களாலையும் ஜெயிக்க முடியுன்றதுக்காக தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெசேஜ்ல. அப்ப என்னாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது எனக்கு அந்த இது ஒரு சந்தோஷமா இருந்தது. ரெண்டாவது இப்போ ஃபேமிலியில எனக்கு சொல்லும் போதும் ரொம்ப இதா இருக்குது. உம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த இதே இதே மாதிரி நான் இப்போ ஃபேமிலியில இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்க ஆரம்பிச்சேன். கடவுள் கிருப்பையில இப்போ இந்த இடத்துக்காக போயிருந்தேன். இதுக்கு முன்னே யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டா, யாராவது ஒரு கோவமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். சரி, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இதுக்கு நான் கர்ம சங்கடத்தை கொடுக்கணும். அது எனக்கு சாத்தான் சொல்லி தந்ததுதான். பிரதரை கேட்க கேட்க தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரதர் செய்தி எழுத எழுததான் சாத்தான் என்னை இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நல்ல மாதிரி காட்டி என்னை இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமா? யார் என்கிட்ட ரொம்ப கோபமா பேசுவாங்களோ அவங்க வீட்டுக்கு போவேன். யாரு என்ன பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கு போவேன். போய் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி அப்படி ஒரு அந்த இருக்கும்போது அவங்க இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு இல்லை. இப்ப பார்த்தா ஒரு 4 அக்கா தங்கச்சி 5 பேர் இருக்கிறோம். ஒருத்தவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்காக இப்ப இதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் சாட்சியா சொல்லுவேன் கடவுள் கிருபையில. ஆனா இப்ப இந்த 4 அக்காங்களுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளவு ஹாப்பியா ரொம்ப முன்னாடி மாதிரி நாங்க 5 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும், அவ்வளவு ஒரு நிறைவு இருக்கும். அந்த சந்தோஷம் இப்ப எங்களுக்குள்ள ஒரு நீடிக்குது. ரொம்பனா வீட்டுல அவ வீட்டுக்கு நான் போறது, என் வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அப்ப நான் நினைச்சேன், இந்த வருத்தங்கள் இந்த கோபங்கள்லாம் எங்க போச்சு அப்படின்னு. அப்ப நான் கடவுளுக்கு நன்றி தான் சொன்னேன். அதனால சகோதரிகளை நான் உம், எனக்கு இந்த இறை செய்தி எழுதும் பொழுது எனக்கு கிடைச்சது இது மட்டும் இல்லை. இன்னும் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இந்த வறுமையை நான் இயேசு நாமத்தினால ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்திருக்குது. அப்படின்னா ஜெயிப்பேன்னு இல்லை. எனக்கு இப்ப உள்ளத்துல இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்தா எனக்கு ஜெயிப்பேன். அப்ப எனக்கு நான் என்னது காலையில் எழும்பின உடனே நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு அடுப்பில் இருந்து இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு இவ்வளவு அணி செய்கிறார் என்றால் உனக்கு அதிகமா இதை விட அதிகமாய் செய்ய மாட்டாரா அப்படி. அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு அழுக வரும். கடவுளுக்கு நன்றி. அந்த வார்த்தையை நான் டெய்லி சொல்லுவேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு அந்த வார்த்தையை நினைச்சுதான் இப்ப எனக்கு அழுக வருதே தவிர என்னோட கஷ்டமோ என்னோட துன்பமோ எனக்கு கடவுள் கிருபையில ஒண்ணுமே எனக்கு தெரியல. கடவுளுக்கு கோடான கோடி நான் நன்றி சொல்றேன். ரெண்டாவது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த இறைச்செய்தி இருந்ததுனால எனக்கு இந்த ஒரு வாரமா நான் எங்க இருக்கிறேன், எங்க போறேன், எங்க வரேன் ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஆனா எங்க போனாலும் இந்த நோட்டு இந்த பைபிள் எனக்கு கூடவே இருக்கும். கடவுள் கிருபையில எங்க போனாலும் நான் எடுத்துட்டு போவேன். ட்ரெயின்ல எழுதுவேன். அப்போ எனக்கு அந்த டைம்ல நான் இப்ப எடுத்துட்டு போகும்போது அதை எழுதும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு எனக்கு அதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு ஆசையாவும் ஒரு ஆர்வமாவும் இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனுக்காக வேலை செய்து எனக்கு இன்னும் இன்னும் நான் எழுதணும். உட்கார்ந்து எழுதுனா எனக்கு யார் இருக்கிறா, யார் வர்றா, யார் போறா எதுவுமே தெரியாது. என் வேலையை முடிப்பேன், கடவுள் மேல உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். இன்னொன்னு என் பிள்ளைங்களுக்குள்ள அது போகுது. நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது என்ன எழுதுறாங்க, அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு
ஒரு கேள்வி அவங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இப்போ நான் சொல்லும்போது இப்போ அவங்க வந்து ஆஹ் அதை சந்தோஷமா அவங்க இது பண்றாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களும் இதை ஒரு ஆர்வமா எழுதுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. Praise.